தமிழகம் முழுவதும் நேற்று மக்களவைத் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. வாக்குப்பதிவு எந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டிருந்தன. அந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் போலீஸ் பாதுகாப்புடன் இருக்கின்றன. அதை ஒரு மையத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய பணிகள் தமிழகம் முழுவதும் தொடங்கியிருக்கின்றன. கோவையிலும் பணிகள் தொடங்கியிருக்கிறது, சென்னையிலும் பணிகள் தொடங்கியிருக்கிறது. கோவையிலிருந்து நம்ம செய்தியாளர் குருசாமியும், சென்னையிலிருந்து செய்தியாளர் வெற்றியும் இணைகிறார்கள். தகவல்களை கேட்டு பெறலாம். கோவையிலிருந்து குருசாமி, என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் வாக்கு பெட்டிக்கு பண்ணப்பட்டிருக்கு, அதை எப்படி எடுத்துட்டு போறாங்க, அது பற்றின விவரங்கள் என்ன? சிபி, 17வது மக்களவைத் தேர்தல் நேற்று தமிழகம், புதுவை உட்பட பல்வேறு மாநிலங்களில் சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. குறிப்பாக கோவை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை எந்தவித அசம்பாவிதங்கள் எதுவுமின்றி மிக அமைதியான முறையில் தேர்தலானது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்நிலையில் கோவை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கோவை தெற்கு, கோவை வடக்கு, சிங்காநல்லூர், பல்லடம், கவுண்டம்பாளையம் உட்பட 6 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவாகக்கூடிய வாக்குகள் அனைத்துமே நேற்றைய தினம் எண்ணப்பட்டு நேற்றைய தினம் அந்த வாக்குகள் அனைத்துமே பதிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்துமே தற்போது கோவை தடாகம் சாலையில் இருக்கக்கூடிய அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்திற்கு தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்துமே வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் இயந்திரங்கள் ஆகியவை அனைத்துமே தற்போது அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. கோவை அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறைகளிலும் தனித்தனியாக இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட் இயந்திரங்கள் போன்றவை ஆங்காங்கே அடுக்கி வைக்கப்பட்டு தற்போது பாதுகாப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு அறைகளுக்கும் முன்பாக துணை ராணுவ படையினர் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த வளாகம் முழுவதுமே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. மொத்தம் 122 சிசிடிவி கேமராக்கள் இந்த கோவை அரசு பொறியியல் கல்லூரி வளாகம் முழுவதுமே வைக்கப்பட்டிருக்கிறது. முழுமையாக இந்த அரசு பொறியியல் கல்லூரி வளாகமானது 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ஏராளமான காவல்துறையினர் அடுத்தடுத்து இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் மோப்ப நாய் உட்பட பாதுகாப்பு மோப்ப நாய்கள் மற்றும் பாதுகாப்பு துறையினர் என ஏராளமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து ஒரு மினி கண்ட்ரோல் ரூமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் அந்த காட்சிகளை நாம் தற்போது நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த 122 சிசிடிவி கேமராக்களும் ஆங்காங்கே பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த சிசிடிவி கேமராக்கள் மூலம் எந்த பகுதியில் என்ன நடக்கிறது என்பதை தற்போது காவல்துறையினர் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் ராசாமணி தற்போது இந்த இடத்திற்கு வந்து ஆய்வு செய்ய இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இந்த வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்துமே தற்போது ஒரு இருட்டறையில் வைத்து மூடி சீல் வைக்கப்பட இருக்கிறது. அதற்கான பணிகள் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. சிவி, அடுத்ததாக சென்னையிலிருந்து வெற்றி இணைகிறார். வெற்றி, இப்ப சென்னையில நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? மே 23ஆம் தேதி வரையும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் எந்த அளவுல இருக்கு? விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று மாலை நிறைவடைந்த நிலையில் அதற்கு பிறகு வாக்கு பெட்டிகள் அனைத்தும் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு அனுப்பும் பணியானது நேற்று இரவு முழுவதும் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இப்பொழுதும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை சென்னையில் 3 இடங்களில் வாக்கு எண்ணும் பணியானது நடைபெற உள்ளது. அதாவது வட சென்னை மற்றும் பெரம்பூர் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு சென்னை ராணிமேரி கல்லூரியில் வாக்கு எண்ணும் பணி நடைபெற உள்ளது. தென் சென்னையை பொறுத்தவரை அண்ணா பல்கலைக்கழகத்தில் வாக்கு எண்ணும் பணியானது நடைபெற உள்ளது. மத்திய சென்னையை பொறுத்த மட்டும் சென்னை லயோலா கல்லூரியில் வாக்கு எண்ணும் பணியானது நடைபெற உள்ளது. இங்கு இந்த வாக்கு எண்ணும் பணிக்கு பெட்டிகளானது வாக்கு பெட்டிகளானது தற்பொழுது கூட வந்து இறங்கி கொண்டிருக்கும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பெட்டிகள் அனைத்தும் இங்குள்ள 3 அறைகளில் மத்திய சென்னையில் பதிவான வாக்கு பெட்டிகள் அனைத்தும் இங்குள்ள 3 அறைகளில் வைக்கப்பட்டு அந்த அறை முழுவதற்கும் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினர் 3 அடுக்கு பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. இந்த அறை முழுவதும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் இதைத் தொடர்ந்து நேற்று இரவு பணிகள் முடித்து அந்த அதிகாரிகளானது தேர்தல் அலுவலர்கள் அனைவரும் இங்கு இருந்து அந்த வாக்குப்பெட்டிகள் அனைத்தையும் சரிபார்த்து இங்கு ஒப்படைக்கும் பணியானதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கார்த்திகா.